tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already சரி போதும் போதும் நான் மாட்டிக்கிட்டேன். நீ பாக்க கிளி மாதிரியே இருக்க. என்ன இப்படி கிண்டல் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆக்னஸ், அத நீ ஒரு காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கோயே. லீச்சியோட கிளி எவ்வளவு அழகு தெரியுமா? ஓ, லீச்சியோட கிளியா? யார் இந்த லீச்சி? லீச்சி ஒரு அழகான பொண்ணு டாட். அவளும் ஒரு கிளியும் ரொம்ப நெருக்கமா பழகிக்கிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட சகோதரிகள் மாதிரி. அப்ப அந்த கிளி அவளுக்கு என்ன பண்ணுச்சு? பெரிய உதவி பண்ணுச்சு. அவளுக்கு ஒரு கணவனை தேடி கொடுத்துச்சு. இந்த கதை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சைனால நடந்துச்சு. அங்கதான் லீச்சி வாழ்ந்து வந்தா. லீச்சி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவ. அதனால அவங்க வீட்ல அவள ஒரு வீட்டுக்கு வேலைக்காரி அனுப்புனாங்க. லீச்சி ரொம்ப புத்திசாலியாவும் அழகாவும் இருப்பா. அதனால இந்த பணக்காரங்களுக்கு லீச்சிய ரொம்பவே பிடிக்கும். நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா. நம்ம வீட்டுக்கு பெரிய பணக்காரங்களான லியாங்க் வராங்க. அதனால இன்னைக்கு எல்லாமே சரியா இருக்கணும், அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. ஓகேவா? சரிங்கம்மா. உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு கௌரவிச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. அதனால நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புறேன். இதுதான் அந்த அழகான பரிசு. ஓ, என்ன ஒரு விசித்திரமான கிளி, ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான பரிசை நான் ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட கொடுத்துதான் பாதுகாக்கணும். நம்ம வீட்ல இப்போதைக்கு நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்க ஒரே நபர் நம்ம லீச்சி தான். லீச்சி இங்க வா. லீச்சி எங்களோட விசுவாசமான வேலைக்காரி. லீச்சி, நீதான் இந்த கிளிய ரொம்ப பத்திரமா வளர்க்கணும். உன் மேல நம்பிக்கை வச்சுதான் இதை உன்கிட்ட ஒப்படைக்கிறோம். நல்லா பாத்துக்கோ. நான் பேசுறத கேட்டு அதிர்ச்சி அடையாத சகோதரி. நான் இங்க வந்திருக்கிறது உனக்கு உதவி பண்ணதான். உன் வாழ்க்கையே மாற போகுது. என்னால இதை நம்பவே முடியல. கிளி எங்கயாவது பேசுமா? ஏன் கிளி பேசக்கூடாதா? அதுவும் நான் புத்திசாலித்தனமா பேசுவேன். சரி, விளையாடுனது போதும். வீட்டு வேலையை முடிக்க வந்து உதவி பண்ணு. இங்க பாரு, நீ கூண்டுக்கு வெளியே இருக்கிறது யாராவது பார்த்தா எனக்கு தான் பிரச்சனை. நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம் பிடிச்சு காய வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? லீச்சி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஒளிஞ்சுக்கோ. எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ, முதல்ல தோட்டக்காரங்களை வர சொல்லணும். செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு பாரு. பாவம், அந்த தோட்டக்காரன் ஏமாந்து போக போறான். சரி, அது விடு சகோதரி. இப்ப நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அது என்னன்னு பாக்குறியா? உன் கல்யாணத்தை பத்தி தான். என்னது, எனக்கு கல்யாணமா? நான் நினைச்சிட்டு இருந்த வேலைக்காரியாவே வாழ்ந்து முடிச்சிருவேன்னு. நீ என்ன நினைக்கிற? நீ ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிற? அதெல்லாம் மறந்துரு. உன் வாழ்க்கையே மாற போகுது. அதுவும் நீ நினைக்காத ஒரு மாற்றம். சரி லிச்சி, நான் இப்ப வெளியே போக போறேன். எங்கேயும் போகாம இருக்க பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ என்ன சகோதரி சகோதரின்னு கூப்பிடுறியே, அப்படி உண்மையா இருந்தா நீங்க வெளியே போக கூடாது. நீ வெளியே போனா என்னதான் குறை சொல்லுவாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு லிச்சி. நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் இங்க இருந்தா அது முடியாது. நான் தான் சொல்றேன்ல, பத்திரமா திரும்பி வந்துடுவேன்னு. லீச்சி, ஏய் போகாத. நான் பொறுப்பா வேலை செய்யல, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன தண்டனை வேணா எனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். இல்ல, நான் உன்னை தண்டிக்க மாட்டேன். அதுக்கு பதிலா நீ லியாங்கி வீட்டுக்கு போய் இந்த கிளி பறந்து போன விஷயத்த சொல்லிட்டு மன்னிப்பு கேளு. என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நீ ஏத்துக்கணும். உன்னோட பெயிண்ட் பிரஷ் கீழிட்டு நான் சொல்றத கேளு. உனக்கு சொந்தமான பொண்ணு உன் வீட்டை தேடி வந்திருக்கா. நீ நம்பலையா? நீ ஏன் வந்து பாரு. ஓ, நிஜமாவா? ஆமா, அவ உங்க வீட்டுக்கு வர போறது
அற்புதமான பேசும் கிளி ஜன்னல கிழிச்சுக்கிட்டு வெளியே போயிடுச்சு. என்னால அதை தடுக்கவே முடியல. அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. என்னுடைய முதலாளியோட கட்டளைக்கு இணங்க நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நீங்க என்ன மன்னிச்சு ஏத்துக்கலன்னா நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்க, அதையும் நான் ஏத்துக்கிறேன். நீ அவளை பத்தி என்ன நினைக்கிற? அவ ஒரு வேலைக்காரி தான், ஆனா அழகா இருக்கா. ஆமா, அவ பாக்குறதுக்கு அழகா இருக்கா. நான் அவளை நாளைக்கே பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு விஷயமா, அந்த கிளி எப்ப வேணா திரும்பி வரும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த கிளி எங்க? இவ பேரு லீச்சி. பாவம், இவ ஒரு கெட்ட செய்தியை கொண்டு வந்திருக்கா. அதுவும் நம்ம கிளிய பத்தி தான். ஆமா, நானும் கேட்டேன். ஆனா நானும் சொல்றேன், கண்டிப்பா அந்த கிளி இங்க வரும். நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா, நீங்க சொல்ற சரிதான். நல்ல வேலை, கொஞ்சம் தவறினாலும் மேல பட்டிருக்கும். லீச்சி, நீ லியாங்கோவை சந்திச்சியா? நான் அவங்கள பாத்துட்டு தான் வரேன். ஆனா நிச்சயமா அந்த கிளி திரும்ப வந்துரும் நினைக்கிறேன். அது திரும்பி வந்தா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஹாய் லிச்சி, நான் உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். ஹாய், நான் உன்கிட்ட சொன்னல சீக்கிரமா வந்துடுவேன்னு. பாத்தியா? எங்க பாரு, என்ன மறுபடியும் கூண்டுல அடைக்கலாம்னு நீ நினைச்சேன்னா அதை மறந்துடு. உனக்காக நான் ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டு வந்திருக்கேன். என்ன, நீ எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு வந்திருக்கியா? என்ன சொல்ற நீ? ஆமா, உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தர போறேன்னு நான் வந்தப்பவே சொன்னேன்ல. அதான் லியாங் வீட்டுக்கு போய் அவங்க பையன்கிட்ட உன்னை பத்தி பேசி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். அவனுக்கு உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிடுச்சு. அவனும் சம்மதம்னு சொல்லிட்டான். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடியா இருப்பீங்க. சரி, இப்ப ஜன்னலை திறந்து விடு. யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க இருந்து கிளம்புறேன். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறது என் முதலாளியும் அவங்க மனைவியும் விரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு அழகான பணக்கார பையன். அவர் போய் என்ன மாதிரி ஒரு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிப்பாரா என்ன? நான் இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சுட்டேன். அதனாலதான் சொல்றேன் அவன் உனக்கு பொருத்தமா இருப்பான்னு. அவரோட அழகுக்கு வேணும்னா நான் பொருந்தலாம், ஆனா அவரோட அந்தஸ்து கண்டிப்பா நான் என்னைக்கு பொருந்த மாட்டேன். நீ ஏன் அப்படி எல்லாம் பேசுற? நான் அவகிட்ட இருந்து காதல் அடையாளமா ஏதாவது கொண்டு வர பாரு. நீ திரும்ப வந்துட்டியா? நீ நனைஞ்சிட்டு வந்திருக்க. உனக்கு ஏதாவது தொடைக்கிறதுக்கு துணி தருவா? உனக்கு ஒரு தெரியுமா, நான் லூச்சிய பார்த்ததுல இருந்து அவளை மறக்கவே முடியல. எல்லா நேரமும் எனக்கு அவ ஞாபகம் தான் வருது. அவளை பார்த்ததுல இருந்து என் மனசுல கவிதை ஆறா ஓடுது. இங்க ஒண்ணு சொல்றேன் பாரு. அவளோட அழக பார்த்து நானும் ஆனா உருகுன மெழுகு. ஏய், உன் கவிதை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சரி, உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னா மேற்கொண்டு அவகிட்ட பேசி உன் அன்பை அவகிட்ட வெளிப்படுத்த வேண்டியது தானே. என்ன கல்யாணம் பண்ணிக்க நான் கேட்கணும்? கேட்டா என்ன தப்பு? அவ ஏழையா இருந்தாலும் உனக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பா. சரி, நீ லீச்ச பத்தி என்கிட்ட கொஞ்சம் சொல்றியா? அவளுக்கு படிக்க தெரியுமா? ஓ, படிப்பாளே, ஏதோ கொஞ்சம். உன்னுடைய முகம் ரொம்ப நளினமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கு. நீ ஏழையா இருந்தாலும் நான் உன்னை விரும்புறேன். கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன்ல. எனக்கு நல்லா தெரியும். அவர் இன்னொரு கவிதை எழுதியிருக்காரு. நீயும் நானும் வாழ்க்கைங்கிற வண்டியில ஒன்னா கை கோத்துக்கிட்டு புருஷ பொண்டாட்டியா பயணம் பண்ணுவோம். ஆமா, அவர் என்ன விரும்புறாரு. அது மட்டும் இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்படுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஹேய், நீ இப்ப எதுக்காக சோகமாயிட்ட? இந்த காதல் கனவெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இதெல்லாம் நிஜமாவே நடக்க வாய்ப்பில்ல. அதனால நாம இத பத்தி மறந்துட வேண்டியதுதான். ஆனா நீ எனக்கு பண்ணின எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி. ஓ, என்னாலயும் இதை எழுத முடியாதே. ஆனா இந்த சின்ன காரணத்துக்காக உனக்கு அமைய போற இந்த பெரிய வாழ்க்கையை எனக்கு நான் விரும்பல. நம்ம ஏதாவது யோசிச்சு நல்ல பதிலா அனுப்பணும். என்ன பண்ணலாம்? இது நல்ல யோசனை. கொடு. காதலுக்கான பரிசு கொண்டு வந்துட்டேன். லா 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 லா. அவன் வந்துட்டா. வர வழியில ஒருத்த அடிச்சிட்டா. கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். இல்ல, உன்னால என்ன காப்பாத்த முடியாது. நான் இறந்துகிட்டு இருக்கேன். என் உயிர் போக போகுது. இல்ல, நீ சாக கூடாது. உனக்கு நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். லீச்சியும் நானும் ரொம்ப நெருக்கமா பழகணும். என் உயிரும் அவ உயிரும் ஒண்ணுதான். நான் இறந்துட்டா உடனே அவளும் இறந்துடுவா. இல்ல, அப்படி நடக்க கூடாது. யாராலையும் இதை தடுக்க முடியாது.
www.toonworldtamil.com. நானும் நீயும் என்னோட முன்ஜென்மத்துல சந்திச்சிருக்கோம். அப்ப நான் ஒரு கிளியா இருந்து உனக்கும் லீச்சிக்கும் காதல் விஷயத்துல உதவி பண்ணேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் லீச்சி தன் சுயநினைவு இழந்து கோமாவுக்கு போயிட்டா. அவளை யாருமே காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னால அவளை காப்பாத்த முடியும். உன் காதல் அவன் நினைவுகளை மீட்டு கொண்டு வரும். நான் அவளை போய் பாக்குறேன். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. நம்ம நகரத்துக்கு வெளியே ஒரு பீச் மரம் இருக்குல்ல, அங்கதான் அவ இருக்கா. உன்னோட காதலி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவ கண்டிப்பா அந்த பீச் மரத்து பக்கத்துல தான் இருப்பா. நான் கனவுல பார்த்தது உண்மையாதான் இருக்கணும். நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்து நினைக்கிறேன். அங்க பாரு, லீச்சியோட அப்பாவும் அம்மாவும். நீங்க மியான்சியும் லீச்சியும் தானே பார்க்க வந்திருக்கீங்க. உள்ள வாங்க, உங்களை எதிர்பார்த்துதான் காத்துட்டு இருந்தேன். ஓ லீச்சி, என் அன்பே காதலியே, நான் உனக்காக தான் வந்திருக்கேன். ஓ லீச்சி, நீ உயிரோடதான் இருக்கியா? அந்த கிளி சொன்னது உண்மைதான். லீச்சி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? இத்தனை நாளா நான் ரொம்ப பெரிய தூக்கத்திலே இருந்துட்டேன். அதனால இது கனவா நிஜமானு சொல்ல முடியுமா? இல்ல லீச்சி, இது கனவில்ல. உன்னோட கனவுகள் எல்லாம் நிஜமாக போற நாள், சந்தோஷமான நாள். அங்க பாரு. ரொம்ப அற்புதமான ஜோடி. ரொம்ப நல்லா இருக்குல்ல? அதனால அந்த கிளி சொன்ன எல்லாமே நடந்துருச்சு. இல்லம்மா, இந்த கதை சோகமானதா இருந்திருக்கலாம். ஆனா இது வெறும் கதை தான். எனக்கு தெரியும், நான் அந்த கதையை கேட்டு அழல. நீங்க வச்சு விளையாட அந்த ரெக்கைகள் எனக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதனால என்ன கவலைப்படாதீங்க, நாங்க இதை மறைய வச்சுடுவோம்ல. தேவதைங்க கதையில வர மாதிரி. எப்படி? அதுக்கு நமக்கு ஒரு பெரிய மாயக்குச்சி வேணுமே. எந்தாங்க, இத வச்சு சுத்தம் பண்ணுங்க. ஐயா கொடுத்துட்டீங்களா? ஒரு கலக்கு கலக்கிடுறேன். நீ தப்பான பட்டனை அழுத்திட்ட சாக். அந்த வேக்யூம் கிளீனரை வச்சு நாம இத சுத்தமா பண்ணனும். ஓ அப்படியா? வெரி சோரி.